பாலிவுட்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு படம் வெளிவந்து ஒரு பிரளயத்தையே கிரியேட் பண்ணியிருக்கு. நம்ம ரன்வீர் சிங் அவர் நடிச்சு லாஸ்ட்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு இந்தி திரைப்படம் துரந்தர் அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படத்த எடுத்தப்ப இந்த படத்துக்கு பார்ட் 2 அப்படின்ற மாரி எந்த ஒரு பிளானும் இல்ல. ஒரு படத்த எடுக்குறாங்க. ஐ மீன் உண்மை சம்பவத்த பேஸ் பண்ணி உண்மையிலே நடந்த பல சீக்வென்ஸ ஐ மீன் ஃபுட்டேஜ் எல்லாமே அந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரன் டைம் ரொம்ப பெருசா போகுது. அந்த கதைய ஒரு பார்ட்ல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டா மாத்துறாங்க. பார்ட் 1, பார்ட் 2 எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அந்த படம் வருது. வெளிவந்து ஒரு பயங்கரமான ஹிட்டுங்க. ஹிந்தி மட்டும் தான் இந்த படத்த தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. ஐ மீன் ஓடிடில தமிழ் டப் பண்ணி கொண்டு வர பிளான் வச்சிருக்காங்க. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா தியேட்ரிக்கல்ல வெறும் இந்தி வெர்ஷன் மட்டும் தான் வந்திருக்கு. இங்கேயும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதாவது தமிழ்நாட்டிலயும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. உலக அளவில் ஒட்டுமொத்தமா 1400 கோடி வசூல் வந்திருக்கு. ஓவரால் இந்தியால மட்டுமே 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வந்திருக்கு. இந்த ஒரு திரைப்படம் தான் இப்போதைக்கு இந்தியன் சினிமாலேயே அதிக வசூல் வந்த ஒரு திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற ஒரு இந்தி திரைப்படம். தாறுமாறான ஹிட்டுங்க. ஸோ நீங்க இந்த படத்த பார்த்திருந்தா, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் நம்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பேன் இண்டியன் திரைப்படமா இப்போதைக்கு தியேட்டர்ல கொண்டு வரப்போறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் வெறும் ஹிந்தி மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா ஹிந்தி பார்ட் கிடைச்ச வரவேற்பு ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கிடைச்ச வரவேற்ப பார்த்துட்டு, இப்ப செகண்ட் பார்ட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜ் டப் பண்ணி தியேட்டர்ல கொண்டு வரப்போறாங்க. மார்ச் 19ஆம் தேதி இந்த படம் இப்போதைக்கு தியேட்டருக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம யாஷ் நடிச்ச டாக்ஸிக் திரைப்படமும் அதே டேட்ல தான் வரப்போகுது. இப்போ இந்த 2 படமும் ஒரே நேரத்துல வெளிவந்து ஒரு மிகப்பெரிய கிளாஷ் இருக்க போகுது. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்ல. ஸோ இந்த பார்ட் 2க்காக உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்ப இந்த பார்ட் 2 உடைய அபிஷியல் டீசர் ரெடியா இருக்கு. சென்சார்லாம் முடிச்சுட்டாங்க. 1 நிமிடம் 49 செகண்ட்ல இந்த படத்துடைய டீசர் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த டீசர் வெளிவரப்போகுது. கண்டிப்பா அந்த டீசர் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு உச்சத்தை தொடப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நீங்க இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, செகண்ட் பார்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.